ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாமா? எபிசோட்குள்ளே பார்க்க முன்னாடி மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஓவர் பிடிச்சிட்டு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகல. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஷீத்தை காட்டுறாங்க. அவங்க சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹீரோயினை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளான் வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க பவுச் வந்து கொடுத்து யாருக்கிட்டேயே கொடுக்க சொல்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாய் இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஷீயை பார்க்க வரும்போது, உனக்கு செடினா ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப கேர் பண்ணி வளர்க்குற போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு பேசுறதுக்கு வேறு டாப்பிக்கே கிடைக்கலையா, ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி வந்திருக்காளா அப்படின்னு ஷீ நினைக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வா கொஞ்சம் டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே டீ வந்ததுக்கப்புறம் 2 சர்வெண்ட்டையும் போக சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பேஸ்ட்ரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவ இதில் பாய்சனுங்கன்னா கலந்து கொடுத்துட்டா நான் செத்தே போயிடுவேனே, இவ இப்போவே என்னை க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிற போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஷீ வந்து இவ சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஹீரோயினி வந்து இல்லை டாக்டர் வந்து எனக்கு பல்லு வலி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ மாட்டேங்கிறல அப்படின்னு போட்டு டீயில் ஒன்று கலந்துருக்குற அப்படின்னு அவங்க சர்வெண்ட் வந்து சிக்னல் காட்டிட்டு போகிறாங்க. ஐயோ அம்மா அடுத்த டீயில் ஆப்பு வச்சுட்டாலா, டீயாவது குடிக்கலன்னு நினச்சா அதுவும் இவனால் குடிக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சரி எப்படியாச்சும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு, என்னோடய சிஸ்டராட்ட நீ இருக்கிற, உன்னை போய் நான் எப்படி வந்து நம்பாமல் இருப்பேன்? நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இங்கே வந்திருக்கிறையா, ஹீரோ உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே ஐஸ் வச்சுட்டுருக்குறாங்க மாறி மாறி. உடனே ஷீ என்ன சொல்கிறாங்க, நான் அடுப்பில் பேஸ்ட்ரி வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் பார்க்கணும், ரெட் பீன் பேஸ்ட்ரி அது கருகீரா அப்படின்னு சொல்லி போட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஷீ நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஹீரோயினி வந்து இங்கே கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவகிட்ட எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இருந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க, இவ அதுக்குள்ளே போயிட்டாலே, இவகிட்ட நிறைய கேட்கணும்னு நினச்சினே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம இவ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறா, ஏதோ ஒன்று தேவைப்படுதா இவளுக்கு நம்மகிட்ட இருந்து, அதுங்கடுத்து வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சர்வெண்ட் வந்து ஒரு பெண்டன் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஹீரோவோட தம்பி கொடுத்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை வந்து திடீர்னு வந்து பார்க்குறாங்க, ஒரு சர்வெண்ட் வந்து தண்ணியில் விழுந்திருக்க மாதிரி இருக்குது. அவளையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த சர்வெண்ட் ஓடி போய் நம்ம ஹீரோயின் தான் வந்து இது பண்ணது காரணம், என்னை வந்து காப்பாற்றுங்க ஹீரோயின் தான் என்னை தள்ளி விட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்டே வந்து பழி போட்டுட்ருக்குறாங்க. ஹீரோனா இவளா பண்ணினது அப்படின்னு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்னடா இது நம்மளையே எங்கே பார்த்தாலும் சும்மா வந்து கோத்துட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு பிடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சிரிப்பாக வருது. கடைசியில் பார்த்தா அவனை தான் பிடிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து உங்கள் ட்ரெஸ்ஸில் அது என்ன பிங்க் கலரில், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அங்கே மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே இந்த இதையெல்லாம் வந்து நம்ம ஷீயோட சர்வெண்ட் பார்த்துட்டு போய் சீக்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினை தான் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வந்து எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க ஷீ இவ ஒரு ஸ்டூப்பிட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இவ எவ்வளோ பிளான் பண்ணி என்னை மாட்டி விடுறா, எப்படியாச்சும் வந்து அடுத்த பிளான் போடணுமே அப்படின்னு நம்ம ஷீ அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே நைட் டைம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிளேஸில் ஹீரோயின் போய் வந்து ஹீரோ கிட்ட படுத்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு வில்லத்தனமாக யோசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்கிறாரு, உன்னோட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இவளை நீ வந்து தப்பாக கணக்கு போட்டுட்ட, இதோட கேரக்டர் வந்து அவளுக்கு தெரியும் போல் அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ வந்து இவன் உண்மையான பர்சன் கிடையாது, இப்படி இருந்தாலும் வந்து ஏன் இப்படி பழி வாங்கன்னு நினைக்கிறான்னு சொல்லும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறாங்க. மினிஸ்டர் பையன்கிட்ட போய் பேசும்போது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு வந்துடுறாரு. அவங்க என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவோட தம்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவள் யாரு கூட வந்து சின்சியராக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தனியாக இருந்து. அப்போ வந்து யோசிச்சுட்ருக்கிறார் அவர். இப்போ நம்ம இங்கே ஹீரோயினி காட்டுறாங்க. இந்த நாட்டோட குயின் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், உங்களை வந்து அவங்க தான் டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க உங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து காட்டுறாங்க, அவங்க எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கீங்க, ஸோ அவங்கள எப்படியாச்சும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம போகணும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிளான் போடுவோமா அப்படின்னு சொல்லி வரும்போது தான் திடீர்னு ஒரு யோசனை நம்ம ஹீரோயினுக்கு, அடுத்த வருஷம் தான் இதோட அடுத்தடுத்த பார்ட் 2 பார்ட் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோமே, அப்போ நம்ம இங்கேயே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு யோசனையே வருது. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி வந்து டிராயிங்கெல்லாம் பண்ணி முடிச்சு அடுத்த 2 பார்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க இந்த கதைக்குள்ளே வரும்போது. அப்போ சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடித்து தூக்கிட்டு முன்னாடி நம்ம வந்துடுவோம், நம்ம தான் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது.
இங்கே காட்டுறாங்க நம்ம மினிஸ்டர் வந்து இப்போ ஹீரோவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி நீ வரலாம் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து மினிஸ்டர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரே ஆரவாரம் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ப்ளேஸில் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நாங்கள் எவ்வளவோ பாதுகாப்பு கொடுக்குறோம், ஆனாலும் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, சாப்பிட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டு தான் இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து இருமல் வந்துடுது. உடனே வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்களா, எல்லையோர பாதுகாப்புக்கு எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பரிசெல்லாம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் எப்படியாச்சும் வந்து இந்த மண்ணும் சாப்பாடு வந்து மிக்ஸ் ஆகாம மட்டும் கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஏன் இது யார் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் மறந்துட்டீங்களா, இது ஹீரோ கிட்டேருந்து தான் வருது. ஹீரோ கீழே இறங்கி வந்து உடனே மினிஸ்டர் கழுத்தில் கத்தி வச்சு அந்த கத்தியை அப்படியே மாற்றிட்டு ஒரு அமைச்சர் கழுத்தில் கொண்டே வைக்கிறாங்க. நீ தானே என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிற, உன்னால தான் இந்த அவையிலே சண்டை வருது அப்படின்னு சொல்லி போட்டு துரத்தி அடிக்க போகிறாரு. அவர் ஓடிட்டே இருக்கார், இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார். அவையே ஒரே சிரிப்பாக இருக்குது. எல்லோரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க, கீழே குமிஞ்சிட்டே சிரிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, நான் தான் வந்து அவனை கொல்லணுமா, பிடிங்கடா எல்லாருமா அப்படின்னு சொல்லி போட்டு அவரை வந்து பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கத்தியும் நான் தான் எடுத்து வெட்டணும், உங்கள்கிட்ட எல்லாம் கத்தியே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற காவலாளி வந்து ஒரே சொருக்கு அவ்வளோதான், அவர் இறந்தே போயிடுறாரு அந்த இடத்துல. நம்ம ஹீரோவோட தம்பிக்குன்னா ரொம்ப பயமாக இருக்குது, இதனடா இவனைவே அசால்ட்டாக கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சிட்ருக்குறாங்க. இங்கே அடுத்தது காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட தம்பி பிளேஸுக்கு வந்து வந்திருக்காங்க. அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அப்படின்னா, ஏன் உங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு நம்ம ஹீரோவோட தம்பிக்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படியோ வந்து ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே கேட்குறாங்க, இது ஒரு வேளை அவங்க ஹீரோவோட பிளானாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து காட்டுறாங்க, நம்ம மினிஸ்டரோட பையன் வந்துட்டு இப்போ யாருக்கிட்ட வந்து நெருக்கமாக க்ளோஸாக இருக்கிறாங்க புதுசாக அப்படின்னு கேட்டுக்கும்போது, உடனே வந்து நம்ம ஹீரோயின் பேர் தான் சொல்கிறாங்க. அவகிட்டேயா அப்படின்னு எல்லோரும் சிரிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் வந்து கார்ட்ஸ் கேம் விளையாடுவாங்கள்ல, அந்த காலத்தில் இதாகிட்ருக்குது. அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த எம்பரர் வந்து இந்த மாதிரி பண்ணுறான், எல்லாத்தவே வந்து என்னையவே வந்து கோத்து விட்டுடுறான், கடைசியில் வந்து நான் தான் ஆர்மிக்கு வந்து அந்த மாதிரி ஃபுட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேர் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாமே வந்து உங்கள் ஸ்டெப் மாம் தான் இதுக்கு காரணம், உங்களை எப்படியாச்சும் இந்த ராஜ பதவியிலேருந்து எடுத்துட்டு அவங்க பசங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ தான் வந்து அவங்க கையாட்டி பொம்மையாட்டம் அவங்க பசங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்குனா வந்து இப்படியாச்சும் அந்த பதவியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு டைம் கிடையாது, எப்படியாச்சும் வந்து உங்கள் தம்பியை மாட்டி விட்டே ஆகணும், அதுவும் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஷூ வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிளான் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து எப்படியாச்சும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம தம்பி வந்து மாட்ட வச்சிடணும், மாட்ட வச்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு ஃப்ளேம் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு அவனை வச்சு நம்ம காய் மூவ் பண்ணால் தான் இனிமேல் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை வந்து வறட்சி தாங்குகிற பயிர் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு எப்படியாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னு லைப்ரரிக்கு போய் அவங்க தேடி பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கமாக வருது, இருந்தாலும் எப்படியாச்சும் வந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து திடீர்னு பிரின்சஸ் ட்ரோயன் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இது, ஹீரோவோட தம்பி இங்கே இதுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, கூட வந்து இன்னொரு அசிஸ்டண்ட் வந்து வந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க, ஹீரோவோட தம்பிக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே தான் வந்து பார்த்த உடனே வந்து லவ் வந்திருக்கும், 2 பேரும் வந்து க்ரஷில் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்து இப்போது வந்து அந்த சீனவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணோம். கடைசியில் பார்த்தா பின்னாடி வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுறீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் தெரியுது, அட பாவமே, நம்ம இவ்வளோ நேரம் அங்கே பார்த்தோம், பின்னாடி பார்த்தோமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் அந்த மாதிரி வந்து புக் ஒன்று தேட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட தம்பி சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து முன்னே இருந்த மாதிரி இப்போ இல்லை, ஹீரோக்கோசரம் நீ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இல்லைன்னா வந்து எப்படி உங்கள் இடத்துல இருக்க முடியும்
அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்குறாங்க. அப்போ ட்ரோயன் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து நல்லா கார்ட் கேம் வந்து ப்ளே பண்ணுவியல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க உடனே வந்து எப்படியாச்சும் இவங்க அப்பா எப்படி செத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோவோட தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா வந்து எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு டீ குடித்தாரு, அப்போ வந்து கார்டு விளையாண்டுருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் திடீர்னு இறந்துட்டார் அப்படிங்கும்போது இப்போ காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க அப்பா இப்படி இறந்துருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நோட் பண்ணி வச்சதெடுத்து அவர் திடீர்னு பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் வச்சுக்கிறாரு. அப்போ அவங்க சர்வெண்ட் வந்து போகலாங்களா, நீங்கள் கேட்ட புக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் வந்து அவங்க வச்சுருக்கிற பவுச் பார்க்குறாங்க. இப்போ தான் ஹீரோயினுக்கு தோணுது, நம்ம ஷீ வந்து ஒரு பவுச் வச்சுருந்தாளல்ல, அது வந்து இவர்கிட்ட இருக்குது, அப்போ இவருக்கு தான் வந்து அவள் தான் கொடுத்துருப்பா, அப்போ 2 பேத்துக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினச்சிக்குவாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட தம்பி இருந்துட்டு இந்த மாதிரி புதுசாக எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கிறா, கொஞ்சம் வரைஞ்சி வச்சுருக்கா, இது என்னன்னு சொல்லி நோட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சர்வன்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே நைட்டே ஆயிரும், நம்ம ஹீரோயின் வந்த பாடு கிடையாது. நம்ம ஹீரோ வெளியே நின்று காவல் கட்டுக்கிற, வருவாளா வரமாட்டாளா, இல்லை அங்கேயே தூங்கிட்டாளா, போய் பார்த்துட்டா வரவுமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து அழகாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. காலங்காத்தில் விடிஞ்சு எந்திரிச்சது நம்ம ஹீரோயின் குடுன்னு ஓடுறாங்க. அவங்க சர்வெண்ட் என்னாச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அட கம்முன்னு இருடி, வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா வந்து எல்லாரும் குப்பைன் வே இருக்காங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் போல் எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கும்போது நம்ம ஷீ வந்து ஒரு ப்ளேஸ்லெட் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. உடனே எல்லோரும் பார்த்துட்டு இந்த ப்ளேஸ்லெட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு, எங்கே இன்னும் ஹீரோயினி காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து நம்ம சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோடய பிறந்த நாளுக்கு வந்து இப்படி தான் லேட்டாக வருவியா, நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்த, எல்லோரும் வந்து கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு சாரி நான் மறந்துட்டேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லும்போது, நீ என்ன தைரியம், நீ ராஜாவுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரூல்ஸை வந்து கடைபிடிக்கிறதே கிடையாது, இவ்வளோ லேட்டாக வந்து யாராச்சும் வருவாங்களா, அதுவும் முதல்ல வர்றதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. அவ்வளோ லேட்டெலாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, இங்கே எல்லாருமே வந்து ஹீரோயினை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க. உடனே ஹீரோ வந்து வந்துடுறாரு. உடனே வந்து எல்லோரும் ஹீரோவுக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு ஹீரோயினையும் வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன இங்கே ஓவராக வந்து சவுண்ட் வந்துட்டுருக்குது, அதுங்கடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து என்ன காசிப் பேசிட்டு இருக்கிறீங்க ஹீரோயினை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற எல்லோரும் நாங்கள் பேசலை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஒரு காங்கு பையனை வந்து வெளியே இழுத்துட்டு போங்க, இவ தான் வந்து ஓவராக சவுண்டு ஓட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவோட சட்டையை வந்து பிடிக்கலான்னு போகும்போது நம்ம காங்கு பெயின் சொல்கிறாங்க, இவள் லேட்டாக வந்துட்டு அதுங்க அடுத்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா, எங்கள் அப்பா யாருன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்போ அவங்க ஸ்டெப் மாம் வந்து வந்துடுறாங்க. இங்கே என்ன சவுண்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஹீரோயின் லேட்டாக வந்தாங்க, அதுங்க அடுத்த எல்லோரும் விசாரிச்சுட்டு இருந்தோம், ரூல்ஸுக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லா காங்கு பெயினும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தண்டனை கொடுப்பாங்களா, இல்லை ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுவாரா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.